அண்ணா பெரியார் பெயரை கூறி இன்னும் எத்தனை நாட்கள் மக்களை ஏமாற்றுவார்கள் என கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளரும் திரைப்பட இயக்குநருமான தங்கர் பச்சான் காட்டமாக பேசியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பரப்புரைக்காக மக்களை சந்திக்க தனக்கு 22 நாட்கள் மட்டுமே கிடைத்ததாக கூறினார். கடலூரில் தீராத பிரச்சனைகளை தீர்க்கவே தேர்தலில் களம் கண்டதாகவும் தெரிவித்தார். என்னைக்கோ இறந்து போயிட்ட பெரியாரையும் என்னைக்கோ இறந்து போயிட்ட அண்ணாவையும் சொல்லி எவ்வளவு காலத்துக்கு இவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க? பெரியாரும் அண்ணாவும் இருந்த திமுகவா அன்னைக்கு இருக்கு? அண்ணா உட்காரதுக்கு வீடு கூட இல்லாமல் இருந்தார். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நன்மைகள் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். எதையாவது செய்ய முடியுது அந்த மக்களுக்கு? முதல்ல மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமாக இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த முறை மட்டும் கிடைக்குமா? கடந்த முறை தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களால் நாட்டிற்கு கிடைத்தது என்ன என்றும் தங்கர் பச்சான் வினவினார். மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் 23 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு இம்முறை 9 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இந்த நிலையில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக இருப்பதாக அம்மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட தோல்விக்கு தாம் முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக கூறினார். அரசியல் சட்டத்தை பாஜக மாற்றிவிடும் என்ற எதிர்க்கட்சிகளின் பரப்புரையை தடுக்க தவறியதாகவும் தெரிவித்தார். அரசு பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமெனவும் கட்சிப் பணிகளை ஆற்ற அனுமதிக்குமாறும் பாஜக தலைமையை கேட்டுக் கொள்வதாக அவர் கூறினார். தேர்தலின் போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேலிட பொறுப்பாளராகவும் தேவேந்திர பட்னாவிஸ் நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2000ஆவது ஆண்டு முதல் ஒடிசா முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஒடிசாவில் மக்களவைத் தேர்தலுடன் இணைந்து சட்டப்பேரவைக்கும் 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக மற்றும் பிஜு ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டி நிலவியது. 24 ஆண்டுகளாக ஒடிசா முதல்வராக இருந்தவர் நவீன் பட்நாயக் கடந்த 2019இல் நடைபெற்ற ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 147 இடங்களில் 112 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தார். இதை முறியடிக்க ஆளும் கட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய தொடங்கிய பாஜக தலைவர்கள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் வலது கரம் என்றும் அரசியல் வாரிசு என்றும் கூறப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியனை குறிவைத்து ஒடிசாவை தமிழர் ஆளவிடக் கூடாது என்று வலியுறுத்தினர். இதற்கு நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியன் தனது அரசியல் வாரிசு அல்ல என வெளிப்படையாகவே மறுப்பு தெரிவித்தார். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் போது ஆட்சி அமைக்க 74 இடங்களில் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலையில் பாஜக 78 இடங்களை கைப்பற்றி முதன்முறையாக ஒடிசாவில் ஆட்சி அமைக்கிறது. பாஜகவுக்கு அடுத்தபடியாக ஆளும் பிஜு ஜனதா தளம் 51 இடங்களை பிடித்தது. மேலும் காங்கிரஸ் கட்சியானது 14 இடங்களை கைப்பற்றியுள்ளது.